நாம் புல்லை போன்றவர்கள். நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே நீதியாய் இருக்கிறது. அவர் சித்தப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சித்தப்படி வாழ வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அதுவே நீதியுமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் அவர் விருப்பப்படி வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்தர் 9-10 அதிகாரங்கள். கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கமும் இடுக்கமும் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். கர்த்தர் கிருபையுள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவரை நம்பி நாம் வாழும்போது நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பாதுகாப்பு நிறைந்திருக்கும். எந்தவித சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மை யாதொரு தீங்கும் நமக்கு நேரிடாது. எந்த ஒரு தீமையும் நமக்கு வந்திடாது. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாகவும் இருக்கிறார். அதற்கு இந்த எஸ்தரின் சரித்திரம் மிகவும் ஆதாரபூர்வமானதாக இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியங்கள், அவருக்கு வந்த துன்பங்கள், யூதர்கள் ஒட்டுமொத்த ஜனத்திற்கும் வந்த ஒரு இனத்திற்கே வந்த ஒரு சோதனை. அந்த பாடுகளிலிருந்து எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் அவரது அண்ணனான மொர்தெகாயும் கர்த்தரை நோக்கி மன்றாடி கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்தார்கள். அதனால் அந்த இனமே பாதுகாக்கப்பட்டது. அதாவது ராஜாவுக்கு ஆமான் செய்த திட்டங்கள் தெரிய வந்து அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு ஆமானை கொன்று போட்டார் ராஜா. ஆமானின் அதிகாரத்தில் மொர்தெகாயை வைத்தார். அந்த ஸ்தானத்தில், அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் வைக்கப்பட்டார். அவர் வெண்மையும் இளநீல நிறமுமான வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு அதன் மேல் இரத்தாம்பர வஸ்திரமும் தரிக்கப்பட்டு அவர் மிகவும் கௌரவப்படுத்தப்பட்டார். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார். ஒரு முறை அகாஸ்வேரு ராஜாவின் உயிரையை காப்பாற்றி இருக்கிறார். அதன் பின்பு எஸ்தர் ராஜாத்தியின் மன்றாட்டின் பேரில் ராஜா மொர்தெகாயை கனப்படுத்தினார். இப்படியாக நடந்தது. இப்படி இருக்க இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிடம் மன்றாடுகிறார். என் இனத்தின் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், யூதர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அவர்களை கொல்ல வேண்டும் என்று ராஜாவின் முத்திரை போடப்பட்டு ஆமான் அனுப்பிவிட்டான். தேசமெங்கும் 127 தேசமெங்கும் அனுப்பிவிட்டான். இதனால் என் ஜனங்களுக்கு ஆபத்து வந்ததே. அந்த நாளில் எல்லோரும் என் ஜனங்களை கொன்று போடுவார்களே, நான் எப்படி சமாதானமாய் இருப்பது என்று எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவின் முன்பாக அழுது அவர் வேண்டிக் கொள்கிறார். எஸ்தர் ராஜாத்தி. அதை கேட்டதும் ராஜா மனமிறங்கி, உன் ஜனங்களை நீ காப்பாற்றிக்கொள், அதற்கு தேவையான அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் சொல்லிவிடுகிறார். அதனால் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் இருவரும் கடிதம் எழுதி அந்த எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். 127 நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். என்ன கடிதம் என்றால், குறிக்கப்பட்ட 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் யூதர்கள் கொன்று போடலாம், அதற்கான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆயுதங்கள் பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு யூதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் எழுதி அனுப்பப்பட்டது. ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு. இப்படியாக இவர்கள் இருவரும் செய்ததினால் எல்லா தேசங்களுக்கும் இந்த செய்தி பரவியது. அப்பொழுது அந்த குறிக்கப்பட்ட 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆமான் சட்டம் போட்ட அதே தேதியிலே யூதர்கள் எல்லோரும் எழும்பி ஆயுதங்களை பயன்படுத்தி தங்கள் சத்துருக்களை கொன்று போட்டார்கள். சுமார் 70,000 ஜனங்களுக்கும் மேல் தேசமெங்கும், அதாவது இந்த 127 தேசங்களிலும்
70,000 ஜனங்களுக்கு மேல் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அதே தேதியில் அந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலேயே கொன்று போட்டார்கள். இந்த காரியம் அங்கு மட்டுமல்ல, சூசான் அரண்மனையிலும் நடந்தது. சூசான் அரண்மனையில் 500 ஜனங்களை, யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படி நடந்தது. இதெல்லாம் முடிந்த பின்பு ராஜா எஸ்தர் ராஜாத்தியை அழைத்து, இப்படி இந்த அரண்மனையில் 500 பேர்களை கொன்று போட்டிருக்கிறார்கள். உங்கள் இனத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள், நான் உனக்கு செய்கிறேன், உனக்கு தேவையானதை சொல் என்று ராஜா மிகவும் பரிவும் பாசமுமாக எஸ்தர் ராஜாத்தியிடம் கேட்கிறார். அதற்கு எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் இன்னும் ஒரு நாள், நாளையும் சூசான் அரண்மனையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க அனுமதி தர வேண்டும் என்று எஸ்தர் கேட்கிறார். அதற்கும் ராஜா ஒப்புக்கொண்டு நாளைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். அதன்படி 14ஆம் தேதியிலேயும் சூசான் அரண்மனையிலே அங்கிருந்த துன்மார்க்கரை எல்லாம் 300 பேர்களை கொன்று போட்டார்கள். இப்படி எல்லா தேசங்களிலும் சூசான் அரண்மனையிலும் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இப்படி கொல்லப்பட்டு அதன் பின்பாக மொர்தெகாய் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது அதிபதியாய் அவர் நியமிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் மிகுந்த கௌரவமும் கனமும், மொர்தெகாய் ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரம் மொர்தெகாய்க்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு மொர்தெகாய் மிக ஞானமாக செயல்பட்டார். தேசத்திற்கும் நன்மை செய்தார், யூதர்களுக்கும் நன்மை செய்தார். அவர் யூதர்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் பயன்பட்டார். இப்படியாக மொர்தெகாயின் செயல்கள் யூதர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. அவர் காலம் முழுவதும் அருமையான காரியங்களை செய்து முடித்தார். இப்படி எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணின் மூலமாகவும் அவரது அண்ணனான மொர்தெகாயின் மூலமாகவும் கர்த்தர் யூதர்களை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட நல்ல காரியம் நடைபெற்றதை நினைத்து மொர்தெகாயும் எஸ்தரும் இந்த நாளை நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் வருடா வருடம் என்று நினைத்து, அதாவது ஆமான் போட்ட அந்த சீட்டு ஆதார் மாதம் 13ஆம் தேதிக்கு சீட்டு போட்டான். அந்த ஆமான் போட்ட சீட்டின் பெயர் பூர் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளில் அவனுடைய அந்த பெயர் வைக்கப்பட்ட அந்த சீட்டு போட்டதின் நினைவாக பூரிம் என்கிற பெயரை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே பூரிம் பண்டிகை 14ஆம் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த சட்டம் வந்த பின்பாக தேசம் எங்கும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் எழும்பி எல்லா தேசங்களிலும் தங்கள் சத்துருக்களை கொன்று போட்டு மறுநாளில் களிப்பும் சந்தோஷமுமாக அதை கொண்டாடினார்கள். விருந்து கொண்டாடலாக மறுநாள் இருந்தது 14ஆம் தேதி. ஆனால் சூசான் அரண்மனையில் 13, 14 2 நாட்கள் அங்கு மனிதர்களை, எதிரிகளை கொன்று குவித்து 15ஆம் தேதி அவர்கள் சந்தோஷமாக விருந்துண்கிற நாளாக கொண்டாடினார்கள். அதே போல செய்யப்பட்டது. அந்த வருடா வருடம் இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த பூரிம் பண்டிகையை செய்ய தொடங்கினார்கள். மொர்தெகாயினால் நியமிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி செய்யவும் தொடங்கினார்கள். இப்படியாக தேசம் எங்கும் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூதரின் சத்துருக்கள் அழிந்து போனார்கள். யாரை கொல்ல வேண்டும் என்று ஆமான் நினைத்தானோ அவர்கள் வாழ்ந்தார்கள். யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆமான் நினைத்து திட்டம் போட்டானோ அவர்கள் எல்லாம் கொன்று போடப்பட்டார்கள். அதாவது யூதர்களின் எதிரிகள் வாழ்வதற்கு ஆமான் திட்டம் போட்டார். கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரிகளை கொன்று போட்டார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்தார். இதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிற வசனத்தின் பொருளாயிருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் மிகப்பெரிய துன்மார்க்கன். நாம் நினைப்பதெல்லாம் நடக்காது, கர்த்தர் நினைப்பதே நடக்கும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் அற்பமான தூசு போன்ற மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடான மனிதன். மண்ணை பிசைந்து பானை செய்து அதை உடைத்தால் அந்த ஓடு என்று சொல்வார்கள். சுட்ட மண் ஓடு, அந்த ஓடு அதுவும் மண்தான்.
அதே போல கர்த்தர் மனிதனையும் மண்ணை பிசைந்துதான் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கினார். அப்படி இருக்க மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடுதான் நாம் என்பதை மறந்து விடக்கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாய் நாம் இருக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட நாம் நம்மை உயர்த்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை. நாம் பெரிய திறமைசாலிகள் என்றால் அந்த திறமைசாலியை அந்த திறமையை கொடுத்தவர் கர்த்தராய் இருக்கிறார். நாம் பெரிய பலசாலி என்றால் அந்த பலத்தை கொடுத்தவர் கர்த்தர், நாம ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதனால் எப்படி நாம் அதை உரிமை கொண்டாட முடியும்? நாம் பெரிய ஞானி என்றால் இந்த மூளைக்கு ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தராய் இருக்கிறார். ஒரு நொடியில் நம்மை பைத்தியமாக்கவும் அவரால் முடியும். அப்படி இருக்க நாம் மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? கர்த்தர் ஒருவரே பெரியவர். நாம் எல்லாம் அவர் திருக்கரங்களினால் படைக்கப்பட்ட படைப்புகளாய் இருக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ளாமல் நம்மை நாம் தாழ்த்த பழகுவோம். நம்மை நாம் தாழ்த்துவது என்பது உண்மையை உணர்ந்து கொள்வது என்று பொருள். உண்மையை உணர்ந்து கொள்வது, உண்மையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வதே தாழ்த்துவது. அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை தாழ்மையாக நினைப்பதல்ல. நாம் தாழ்மையானவர்கள் தான். நம் நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்வது, அதை உணர்ந்து கொள்வதே தாழ்மை எனப்படுகிறது. தாழ்மை என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி நினைப்பதல்ல. நாம் தாழ்ந்தவர்கள் தான் என்ற உண்மையை புரிந்து உணர்ந்து செயல்படுவது. அதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பொய்யாய் உயர்த்தி நாம் உயர்ந்தவர்களாய் இருந்து நீ உன்னை தாழ்த்தி என்று பொய்யாய் நடிக்க சொல்லவில்லை. நாம் தாழ்ந்தவர்கள் தான், எதற்கும் மேன்மை பாராட்ட தகுதியற்றவர்கள் தான். அதனால் உன்னை நீ உணர்ந்து கொள் என்பதே கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்றால் அதன் பொருள் என்ன? ஒருவன் தன் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் தாழ்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். நீ ஒன்றுமில்லை என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் அவன் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தரால் அவன் தகுதியுடைய பாத்திரம் ஆகிறான். இதையே கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒன்றுமில்லை, இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம் என்கிற நிச்சயம் இல்லை. நம் ஜீவனை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. நம் வாழ்வை நாம் நியமிக்கவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதும் இல்லை. நாம் நடப்பதை எல்லாவற்றையும் நம்மால் நடப்பதும் இல்லை. எல்லா காரியங்களையும் நடப்பிப்பவர் கர்த்தரே. அதை புரிந்து உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டிக்கப்பட்ட படைப்புகள். நம்மை நாம் உணர்ந்து புரிந்து கொள்வதே ஞானமாயிருக்கிறது. நம்மை மேன்மை பாராட்டி அழிந்து போகாமல் நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நித்தியமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு நிரந்தரவாசியான கர்த்தரோடு கூட நாமும் நிரந்தரமாய் வாழ்வதே ஞானமான செயலாயிருக்கிறது. நம்மை உயர்த்தி இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை நாமே உயர்த்தி அழிந்து போவதை விட நம்மை புரிந்து கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்வதே புத்திசாலித்தனம். அதுவே ஞானமாயிருக்கிறது. நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் அற்பமானவர்களே, நாம் புல்லை போன்றவர்கள். நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே நீதியாய் இருக்கிறது. அவர் நம்மை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். படைத்தவருக்கு நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை வைத்துக்கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் என்பது சித்தம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சித்தப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சித்தப்படி வாழ வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அதுவே நீதியுமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் அவர் விருப்பப்படி வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. அவர் நம்மை படைப்பார், நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்பது அநீதியானது. அதனால் சுயநலமாகவும் பெருமை பாராட்டி கொண்டும் தன் இஷ்டத்திற்கு தானே காட்டுக்கழுதை போல வாழக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஃபார்முலா என்பதே வேத வசனங்களாய் இருக்கிறது. தினந்தோறும் வேத வசனத்தை தியானித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு வருடத்தின் துவக்கத்திலும் ஆரம்பித்து வருட முடிவில் முடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் படித்தாலும் படிக்கலாம். அப்படி படித்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை வேதத்தை தியானித்து நம் வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.